உயிரை கையளித்து தந்தையிடம் போகிறார். இன்னொரு பக்கம் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், என் உயிரை கையளிப்பதின் அடையாளமாக எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை வடிவல்ல ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். பாருங்கள், உண்மையாகவே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். புனித அம்ப்ரோஸ் சொல்லுகிறார், ஒளி உண்டாகுக என்றார், வானத்தை படைத்தார், ஆகாயத்தை படைத்தார், பூமியை படைத்தார், செடி கொடிகளை படைத்தார். எப்படி வல்லமையோடு ஆண்டவர் படைத்தாரோ அதே படைப்பு சக்தி ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவுக்கு வழங்கப்படுகிறது. இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லுகின்ற மாத்திரத்திலே ஆண்டவர் இயேசு அங்கே உருவாகிறார். உலகை படைத்தவரை படைக்கின்ற சக்தியை குருவானவர் பெறுகிறார். எவ்வளவு பெரிய தாழ்ச்சி பாருங்கள்.